வணக்கம் எல்லாருக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மொழி. நாங்கள் பெங்களூர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 35 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம். ஸோ எல்லாமே எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் ஒன்றா படித்தோம். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 25 பேர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். இந்த தமிழ் கலாச்சாரம், தமிழ் மக்களோட அந்த வீர விளையாட்டு பற்றி பேசுறதுக்காக, பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப எழுச்சியான ஒரு வீர விளையாட்டு. ஸோ அதனால இது உலக அளவில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். உலக அளவில் எல்லாரும் வந்து இது பாக்குறாங்க. ஸோ பெங்களூர்ல பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம வரலன்னா எப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து ஒரு 3 வருஷமா வந்துட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு ஒரு வீர விளையாட்டு. நிறைய பேர் இதை தடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அதையும் மீறி நிறைய போராட்டங்கள் மீறி இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு தமிழக மக்கள் பாரம்பரிய வீர விளையாட்டுனால இதை பார்க்கணும், ஊக்குவிக்கணும்ன்றதுக்காக நாங்க வெளிநாடுகளிலிருந்து வெளியூர்களிலிருந்து நாங்க வந்துட்டு இருக்கோம். நம்ம அவனியாபுரம் அப்புறம் அனகாநல்லூர் ஜல்லிக்கட்டு எல்லாம் பார்த்துருக்கோம் போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாலமேடு வரும். பட் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு செட்டப்பா இருக்கு. இது போறது வரதுக்கு வழி, தண்ணீர் பந்தல் பிளஸ் குடிநீர் பானங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுத்தா கரெக்டா இருக்கும். பட் இது மேடை வந்துட்டு சரியா தெரியற அளவுக்கு செஞ்சு கொடுத்தா வசதியா இருக்கும். ஏன்னா வெயில் வேற பயங்கரமா இருக்கு. ஸோ அதுக்கான நிழல் கூட ஏதாவது போட்டு கொடுத்தா மக்கள் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று அந்த வீர விளையாட்டை பார்த்து மகிழ்ச்சியா செலுத்தடிவாங்க.